கொடுத்து அதை வந்து அட்டாச்மெண்ட் அதாவது ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸில் நீங்கள் எப்படி ஒரு 3 டாட் ப்ளவுஸில் வந்து மெஷர்மெண்ட்டு ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் எங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் ப்ளவுசஸ் தைக்கிறீங்கனாலும் சரி, அதில் நீங்கள் பேக் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டாட் இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு இந்த டாட்டோட லென்த் ஒரு 5 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய விட்டு இந்த பிடிச்சி அடிக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 inch, இந்த பக்கம் ஒரு 1/2 inch இருக்கும், இந்த பக்கம் ஒரு 1/2 inch இருக்கும். பட் இந்த 1/2 inch நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு இந்த டாட் பிடிக்கிறது சில இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து பிடிச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை இன்னும் ஒரு 4ஆக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் வரும்ல, அந்த இடத்துல நீங்கள் அந்த பேக் பார்ட்டில் அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அவங்க எனக்கு கேட்ட மாதிரியே தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு இதில் வந்து ஒரு 5.5, ஓகேங்களா? அந்த 5.5 டிஸ்டன்ஸில் இருந்து மேலே ஒரு 5 inch வரைக்கும் ஒரு 1/2 inchக்கு ஒரு டாட் பிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்கண்ணே. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றாப்புல ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா நெக்கில்? ஸோ எனக்கு வந்து நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு கொஞ்சம் மேலே ஏற்றியும் பேக் நெக்கை கொஞ்சம் டீப்பாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது உங்களுக்கு நெக்கில் டெப்த்தில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் உங்களுக்கு சைஸஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாடி பார்ட்க்கு. அதே இது நீங்கள் ஸ்லீவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய எந்தெந்த இடத்துலலாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் படி எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். பட் இன்னும் சிலர் இருப்பாங்க, நான் அப்படியே வந்து ஃபேப்ரிக்கை மடித்து போட்டு நான் அதுக்கேற்றாப்புல அப்படியே நான் மார்க் பண்ணி ஃபேப்ரிக்லேயே வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைவாங்க. தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அவங்க டைட்டான ப்ளவுஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களை ஸ்டிச் பண்ண சொல்லும் போது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணாலுமே கூட சில டைம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படியே போட்டு நீங்கள் அந்த ஃபேப்ரிக்கில் பேட்டர்ன் மேக் பண்ணுறீங்கன்னா, பேட்டர்ன் மீன்ஸ் நான் சொல்கிறேன் என்ன சொல்ல மார்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபேப்ரிக்கில் அப்படியே போட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கிறீங்கும் போது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் தப்பாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் ப்ளவுஸஸில் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸஸாக நீங்கள் ஃபேப்ரிக் வந்து சீம் அலவன்ஸ் நிறைய விட்டுருந்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து வேறு இடத்துல மெயினாக இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கை நீங்கள் ஒன்ஸ் கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒட்டு போட்டு தைக்கிறது ஒரு சில இடத்துல தான் நீங்கள் அட்டாச்மெண்ட் கொடுக்க முடியும். ஸ்லீவில் இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், சைடில் இருக்குன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் மிச்ச இடத்துல நடுவில் இந்த மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வர்ற இடத்துல இங்கே எதையாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒட்டு போட்டு தைச்சிங்கன்னா எப்படி இருக்கும், ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அது ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துருக்குற ப்ளவுஸஸ்லேருந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேப்ரிக்கில் நீங்கள் கட் பண்ணுங்கள். அது வரைக்கும் தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்குமே அந்த மாதிரியெல்லாம் தப்பு வரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக்கை கட் பண்ணுங்கள். அது வரைக்கும் தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க. ஸோ பேட்டர்ன் மேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம மேக் பண்ணுவோம்ல. இப்போது பேக் பார்ட் நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் நெக்கு ஷோல்டரு ஆம் ஹோல் கொடுத்துருப்போம். பாடிக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். கீழே உங்களுக்கு தேவையான பிடிச்ச அதாவது மடித்து அடிப்போம்ல இந்த இடத்துல
கீழே திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பார்டர் கொடுக்க போகிறீங்கன்னாலும் சரி, கீழே கொஞ்சமாவது ஒரு 1/2 இன்ச்சாவது நம்ம மடிச்சு எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மடித்து அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டாலும் சரி, இல்லை கொடுத்து நான் அப்படியே திருப்ப போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அதுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபோல்டிங்கில் போடும்போது நீங்கள் பேக் நெக்கு அப்படியே வச்சு கூட நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரண்ட் கட்டுக்கு பண்ணும் போது இதை தனியாக போடணும். ஓகேவா? ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நீங்கள் எடுக்கும் போது தனித்தனியாக எடுங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறது ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு எடுக்கிறீங்கன்னா தனித்தனியாக தான் நீங்கள் போட்டு எடுக்கணும். ஓகேங்களா? மொத்தமாக நான் போட்டு எடுக்கிறேன்னு எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கும் போது நார்மலாக உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லாததாக கொடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே இது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பனாக இருக்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஓப்பனே வேண்டாம், எனக்கு பேக் ஓப்பனில் வச்சு கொடுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பேக் ஓப்பன் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கள, ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணுவீங்களா? அந்த மேக் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி எடுக்கிறப்போ நீங்கள் பேக் ஓப்பன் வேணும்னா இந்த சென்டர் பார்ட்டில் கட் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேட்டர்ன் மேக் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா இங்கிட்டு எந்த பக்கம் ஹூப் வைக்க போகிறீங்களோ அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. அதே இது ஹூப்பு வைப்பீங்கள அந்த கொக்கி மாட்டுறதுக்கு அந்த இடத்துல 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்காக கட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அவங்க அப்படிலாம் மாற்றி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் அதில் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும் போதே நம்ம பாதி மிஸ்டேக் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ பதட்டம் இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்காக தான் உங்களை பேட்டர்னை போட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாமே டிராஃப்ட் போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த சார்ட்டில் நான் உங்களுக்கு மேக் பண்ண பேட்டர்னில் உங்களுக்கு எந்த ஒரு ஓப்பனுமே இல்லாமல் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் மேக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை வச்சு அப்படியே பேக் பார்ட்டுமே நான் உங்களுக்கு போடுறதுக்கு சொல்லியிருப்பேன். பட் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஓப்பன் வச்சு பண்ணுறதா இருந்தால் நான் என்ன பண்ணணும்னு இதில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி பேக்கில் ஓப்பன் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது போக உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண 3 டாட் ப்ளவுஸ்லேருந்து நம்ம எப்படியெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கணும், அந்த 3 டாட்டில் எந்தெந்த டாட்டுக்கு எவ்வளோ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து டாட் பிடிக்கணும், அதை நம்ம அவங்க கொடுத்துருக்குற ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்கள் 1 டாட் ப்ளவுஸ், 2 டாட் ப்ளவுஸ், 3 டாட் ப்ளவுஸ் அண்ட் 4 டாட் ப்ளவுஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணுறப்போ கீழே பட்டி கொடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் பட்டி கொடுத்து அடிக்கலாமான்னு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அந்த பட்டி அட்டாச்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ டவுட் இருந்தால் தயங்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை, டேக் கேர்.